Welcome children. We shall see multiplication 2 digit by a 2 digit number. Okay. We are going to multiply 2 digit number by a 2 digit number. Okay. 2 digit number na ennama ones and tens places rendum irukum. Okay. Next we shall see an example. 89 into 52. Indla ones place tens place edu 9 ones and 8 tens. 52 la 2 ones 5 tens. This we know. நல்லா தெரியும் இல்லையா? இப்போ இதை எப்படி எழுதணும்? We should write like this. Ones, tens, hundredsல hundreds placeல கரெக்டா எடுத்து எழுதணும். Now first எதை எடுக்கணும்? First இப்போ 52 இருக்கு. 52ஆல 89 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும்? 52ல ஒன்ஸ் பிளேஸை தான் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 52ல் இருக்கிற ஒன்ஸ் பிளேஸ் இஸ் 2. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 9 into 2 எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். 8 into 2 எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். we are thorough with the second table. செகண்ட் டேபிளில் தரவாக இருக்குமா? எஸ், we shall see second table. செகண்ட் டேபிளில் என்ன பார்க்கணும்? 9 into 2. 9 into 2 is 18 and 8 into 2 பார்க்கணும். ஃபஸ்ட்டு 9 into 2 பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 8 into 2 பார்க்கணும். ஸோ 8 into 2 is 16. ஸோ we have got 18 and 16. So we shall write here. இப்போ 9 2s are 18, 8 2s are 16 கிடச்சிருக்கு. Now ஃபஸ்ட்டு எதை எழுதணும்? 9 2s are 18 எழுதணும். 18ல் என்ன இருக்குது? ஒன்ஸ் டென்ஸ் இருக்கா? இப்போ 8 தான் ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த 1 இருக்கு இல்லையா, அது டென்ஸ் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கேரி ஓவராக டென்ஸ் பிளேஸ்க்கு மேலே எழுதி வைக்கணும். ஓகே, we should not forget to write. ஸோ 9 2s are 18ல் 8 ஒன்ஸ் பிளேஸில் போட்டிருக்கோம். 1 கேரி ஓவராக டென்ஸ் பிளேஸில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8 2s are 16 இருக்குது. நெக்ஸ்ட்டு 16 கூட என்ன பண்ணணும்? we should add this carry over. So 16 plus 1 is 17. So we should write 7 in under tens place and 1 under hundreds place. Okay, is it clear children? First 89 into 52ல கரெக்டாக எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 52ங்கிறது செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பரில் எதை எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் எடுக்கணும். தென் we should find out from the tables. செகண்ட் டேபிள் இருந்து 9 2s are எவ்வளோன்னு 8 2s are எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட்டு 18 எங்கே எழுதணும்? 8 ஒன்ஸ் பிளேஸ்லேயும் 1 கேரி ஓவராகவும் எழுதணும். நெக்ஸ்ட்டு 8 2s are 16 கூட 1 ஆட் பண்ணி 17 எழுதணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் நம்பர் 52ல் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 5. we have 5 in the tens place. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுருக்கணும்? 9 5s are எவ்வளோன்னு பார்க்கணும். 8 5s are எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, we should calculate 9 into 5 and 8 into 5. Okay, so we shall see the tables. 9 5s are 45 and we should know 8 5s are 40. இதை ரெண்டையும் எடுத்து எழுதி வைக்கலாம். 9 5s are 45 and 8 5s are 40. ஓகே, இப்போ நமக்கு ஏற்கனவே செகண்ட் டேபிளில் கால்குலேட் பண்ணி 89 into 2 எவ்வளோ இருக்குது? 178 இருக்குது. அதை எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? 9 5s are எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 45. அதை எங்கே எழுதணும்? ஸோ we should be clear in that. இப்போ எந்த பிளேஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 5 is in tens place. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிற 45ல் இருக்கிற 5 எங்கே எழுதணும்? டென்ஸ் பிளேஸில் தான் எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன போடணும்? நம்ம மறக்காமல் என்ன போடணும்? 0 போடணும். ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் 0 போடலாம், இல்லைனா ப்ளஸ் போடலாம். எனிதிங் யூ கேன் டூ. ஓகே,
ஸோ பட் we should not write this 5 in ones place. 5 இங்கே கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஸோ 5 எங்கே எழுதணும்? 5 we should write under tens place. tens placeல தான் 5 எழுதணும். நெக்ஸ்ட்டு 4 எங்கே எழுதணும்? again we should take this 4 as carry over. carry over எங்கே எழுதணும்? இதுக்கு tens placeக்கு முன்னால் இருக்கிற place. so carry over should be written above 100. so அதை circle பண்ணி வச்சுக்கோங்க. okay next 8 5s are 40. so 40 இருக்கு. 40 கூட நம்ம carry over வச்சுருக்கோம். 40 plus 4. 40 plus 4 is 44. 40 plus 4 is 44. ஸோ இந்த 4 ஒன் பிளேஸில் இருக்கிற 4 இங்கேயும் நெக்ஸ்ட்டு இன்னொரு 4 இதுக்கு முன்னால் என்ன பிளேஸ் வரும்? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் வரும். ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸில் இந்த 4ஐயும் எழுதிடணும். ஓகே we have 89 into 5 எவ்வளோ வந்திருக்கு? 4450. 4450 வந்திருக்கு. ஓகே 9 5s are 45க்கு இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8 அதில் 4 கேரி ஓவராக போட்டிருக்கோம். 8 5s are 40 இருக்குது. 40 + 4 is 44. ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒன்ஸ் பிளேஸால் இருக்கிற 2ஆல் மல்டிப்ளை பண்ண இது 178ம் நெக்ஸ்ட்டு 4450 ரெண்டையும் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு we should add. okay after adding we can get the answer. so 8 plus 0 is 8. 7 plus 5 is 12. so 12க்கு 2 போடலாம். நெக்ஸ்ட்டு 1 as carry over. நெக்ஸ்ட்டு 1 plus 1 is 2. 2 plus 4 is 6. நெக்ஸ்ட்டு there is no carry over remaining இல்லை. so 4 அப்படியே எழுதலாம். so we have got the answer as 4628. is it clear children? is it easy? okay again we shall recall. இப்போ கொடுத்துருக்கிறது இதில் 89ங்கிறது ஃபஸ்ட் நம்பர், அதை அப்படியே வச்சுக்கிறோம். செகண்ட் நம்பர் இஸ் 52. 52ல் ஒன்ஸ் டென்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அதில் எதால் கால்குலேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் தட் இஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 9 into 2 ஃபஸ்ட்டு, அடுத்தது 8 into 2. ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டைம் டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 5ஆல். அப்போவும் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 9ஆல் ஃபஸ்ட் டைம், நெக்ஸ்ட்டு 8ஆல் செகண்ட் டைம். ஓகே ஃபஸ்ட்டு 9 into 5 45, 8 into 5 40. அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆன்சர் கிடைச்சதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ. again we shall recall. இப்போ கொடுத்துருக்கிறது இதில் 89ங்கிறது ஃபஸ்ட் நம்பர், அதை அப்படியே வச்சுக்கிறோம். செகண்ட் நம்பர் இஸ் 52. 52ல் ஒன்ஸ் டென்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அதில் எதால் கால்குலேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் தட் இஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 9 into 2 ஃபஸ்ட்டு, அடுத்தது 8 into 2. ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டைம் டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 5ஆல். அப்போவும் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 9ஆல் ஃபஸ்ட் டைம், நெக்ஸ்ட்டு 8ஆல் செகண்ட் டைம். ஓகே ஃபஸ்ட்டு 9 into 5 45, 8 into 5 40. அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆன்சர் கிடைச்சதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ.